நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல சேல்ஸ் போயிட்டு இருக்குது. லேப்டாப் டீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரியான டீல்ஸ்ல நீங்க ஏமாறாம எப்படி ஒரு லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற தொடர்பாக தான் சில இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல உங்க கூட நான் டிஸ்கஸ் செய்து கொள்ள போறேன். முதல்ல இந்த மாதிரியான சேல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் ஆன் யுவர் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸா இருக்கணும். அவங்க ஆஃபர் நிறைய போடுவாங்க. இதுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கு, இந்த பொருளுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க எந்த காரணத்திற்காக எந்த நோக்கத்திற்காக ஒரு லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான லேப்டாப்ஸை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதுக்கு நல்ல ஆஃபர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அது என்னென்ன, அதை எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள்ல அந்த ஆஃபர்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது உண்மையான ஆஃபர் தானா அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சேலுக்கு முன்னாடி இருக்கிற பிரைஸை விட சேலுக்கு அப்புறம் பிரைஸ் அதிகரித்து அதை அடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸும் பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகுது. அதனால அந்த பொருளோடைய பிரைஸ்ங்கிறது நார்மலாவே கொஞ்சம் குறையும். அதையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுல நீங்க ஏமாந்து போகாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருந்து உண்மையிலே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா அது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம். நமக்கு எது தேவை அப்படிங்கறதுல கரெக்டா இருந்துட்டோம், இந்த பொருளுக்கான டிஸ்கவுண்ட் உண்மையிலே இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுலயும் கரெக்டா இருந்துட்டோம். இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறதே பார்க்கணும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டை அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கலர்லாம் அந்த படம்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் அந்த பிரைஸுக்கு அந்த ஆஃபருக்கு ஒர்த்தாங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் என்னென்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா வச்சிருக்கேன். பட் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் தெரியல. ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா சில பல டிஃபிகல்டிஸ் இருக்குது. பக்கத்துல மெயின் ரோட் இருக்குது, அதிகமான சத்தம் வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டோருக்கு பக்கத்துல இப்ப நான் மொட்டை மாடியில உட்காந்துருக்கிறேன். இந்த இடம் தான் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது. இப்ப வழக்கமா நம்ம உட்கார இடம் எனக்கு இன்னைக்கு கன்வீனியன்ட்டா படல. ஏன்னா கொஞ்சம் இயர்லியராகவே நான் இப்ப ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கிறதுனால வெயில் விட்டு பட்டையை கிளப்புது. அதனால இப்படி ஓரமா உட்காந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்னலாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைச்சனோ அத்தனை பாயிண்ட்ஸையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோல முயற்சி பண்றேன். நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு என்ன ஒரு பொருள்னா ஐடென்டிஃபை யுவர் ரிக்வயர்மெண்ட். உங்களுடைய ரிக்வயர்மெண்ட் எது, அதாவது உங்களுடைய தேவைக்கான அந்த ரிக்வயர்மெண்ட் எது எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்க ஆஃபீஸ் ஒர்க்குக்காக ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல கண்டென்ட் கிரியேஷனுக்காக ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல கேமிங்காக ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்களாங்கிறத கண்டிப்பா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ரிக்வயர்மெண்ட். நீங்க கேட்பீங்க இந்த லேப்டாப் போலாமா இந்த லேப்டாப் போலாமான்னு. பட் உங்களுக்கு அதற்கான ரிக்வயர்மெண்ட் இல்லைன்னு வச்சீங்கன்னா நீங்க எந்த லேப்டாப்புக்கு போனாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க எம்எஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல எக்ஸல் ஷீட்ல ஒர்க் பண்ண போறீங்க, எனக்கு RTX 4060 இல்ல RTX 5050 இந்த மாதிரியான கிராபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் வேணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னாக்கா அதற்கான நெசசிட்டி அந்த சாஃப்ட்வேருக்கு தேவைப்படாது. ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு, கண்டென்ட் கிரியேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு மேபி அது தேவைப்படலாம். அது டிபெண்ட்ஸ், அந்த கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான கேமிங்லாம் அவங்க விளையாடுறாங்கிறத பொறுத்து அதுவும் மாறுபடும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் இருக்கக்கூடிய லேப்டாப்பை இந்த காலத்துல இந்த ஆஃபர்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னொரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம் மொபைல் போன்ஸுக்கு ரேம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, 4GB RAM is enough, 6GB RAM is enough அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்றோம்னாக்கா ஏஐ மாதிரியான அந்த கேப்பபிலிட்டிஸ், அந்த மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களை கையாளுறதுக்கு இப்போ நமக்கு 12GB ஆஃப் ரேமும் 16GB ஆஃப் ரேமுமே பத்தாவது நிலைக்கு வந்துட்டு பிக்சலே பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேஸ் வேரியன்ட்லேயே 16GB ரேம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது நீங்க லேப்டாப் வாங்குறீங்கன்னாக்கா அது ஒரு 3-4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதனால அதோட ரேம் சைஸை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. 8GB ரேமுக்கு முடிஞ்ச வரைக்கும் போறதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. 16GB ரேம் மினிமமா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை நீங்க சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வாங்க. ஏன்னா இப்போ ரேம் சைஸ் அவசியமா தேவைப்படுது, குறிப்பா மல்டி டாஸ்கிங்க்கு. நீங்க ஆஃபீஸ் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய பட்சத்துல கூட 8GB ரேமை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பழைய ஸ்டாக் 8GB ரேமோட இருக்கிறதெல்லாம் தள்ளுறதுக்கு இந்த ஆஃபர்ல முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கண்காணிப்பா இருந்துக்கோங்க. ரொம்ப பேசிக் நீட்ஸுக்கு i3 Ryzen 3 இந்த மாதிரியான அந்த ப்ராசஸர்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்ட்ரீம்னு கிடையாது, ஒரு நார்மலான டாஸ்க், ஒரு படம் பாக்குறீங்க அண்ட் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ஷீட்ல எல்லாம் ஒர்க் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம வேறு சில டாஸ்க் அப்பப்ப நான் பண்ணுவேன். சில நேரங்கள்ல சும்மா சாதாரண கேம்லாம் விளையாடுவேன் அப்படிங்கும் போது நீங்க மினிமமா பாத்தீங்கன்னாக்கா இன்டெல் i5 இல்ல Ryzen 5 சீரிஸ் சிபியூக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும்.
அண்ட் அதோட ஜென்ரேஷனையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இன்டெல் i5ன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷனா இருக்கும், 4th ஜென்ரேஷனா இருக்கும், 6th ஜென்ரேஷனா இருக்கும், 7th ஜென்ரேஷனா இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க வெளியில. i7ங்கிறான், i9ங்கிறான். ஆனா என்ன ஜென்ரேஷன் கேட்டாக்கா 8th ஜென்ரேஷனுங்கிறான், 7th ஜென்ரேஷனுங்கிறான். ஸோ மினிமமா பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு 12th ஜென்ரேஷனுக்கு அப்பனா இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல 11th ஜென்ரேஷன் கூட ஓகே, உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கும் போது இன்னொரு 4-5 வருஷம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க 12th ஜென்ரேஷன் இல்ல அதற்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நீங்க வந்து லேப்டாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இன்டெலை பொறுத்த வரைக்கும், அதே சமயம் ரைசனை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா 5th ஜென்ரேஷனே வாங்குங்க. அதுதான் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிபியூவா இருக்கும். நீங்க வந்து 3rd ஜென்ரேஷனுக்கோ இல்ல 4th ஜென்ரேஷனுக்கோ போகாதீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் இன்னொரு வீடியோல வந்து சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்பது மினிமமா நீங்க வந்து i5 இல்ல Ryzen 5 சிபியூக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆஃபர்ல நீங்க ஒரு லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் கூட நிறைய லேப்டாப்ல HDD இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் SSD இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதுலயே NVMe SSD இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் வந்து டேட்டாவை அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அதை ரிட்ரைவ் பண்ற ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அதனால வந்து நீங்க வந்து SSD இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா அதை ஃபீல் பண்ணுவீங்க. மினிமம் 16 GB RAM அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கே மினிமம் 16 GB RAM அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ப கேமர், வீடியோ எடிட்டிங் பண்றவங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரியான RAM சைஸுக்கு போகலாம்னாக்கா மினிமம் 32 GB RAMக்கு நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கே இல்ல நார்மல் ஒரு டே டு டே டாஸ்க் பண்றவங்களுக்கே மினிமமா 16 GB RAM இந்த காலகட்டத்தில் அவசியம். ஏன்னா கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கும். இன்னும் 2-3 வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு அது உங்களுக்கு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இனிமே வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு தான் இருக்க போகுது. சாஃப்ட்வேர் சைடுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். அதனால தான் நான் வந்து சொல்றேன், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷனுக்குலாம் லேப்டாப் வாங்குறவங்க அதுல எக்ஸ்டர்னல் கிராபிக்ஸ் கார்டு இருக்கா அப்படிங்கறதே பார்த்துக்கோங்க. மினிமமா பாத்தீங்கன்னாக்கா RTX 3050 இல்ல 4050 இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்குங்க. அதுதான் கொஞ்ச நாளைக்காவது உங்களுக்கு வந்து தாங்கும். அதுக்கும் கீழே இருக்கிற கிராபிக்ஸ் கார்டை நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 1615 இருக்கும், 1615 Ti இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நார்மல் யூசருக்கு தான். ஒரு கேமருக்கு கண்டிப்பா 3050 மினிமம் வேணும். வீடியோ எடிட்டிங்கும் பாத்தீங்கன்னாக்கா 3050 இருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். CPU பவர் தான் முக்கியம் ஒரு வீடியோ எடிட்டிங்கு. பட் கண்டென்ட் கிரியேஷன் நம்ம ஓவராலா பார்க்கும்போது மல்டிபிள் டாஸ்க்கு நம்ம வந்து 3050 இல்ல 4050 மாதிரியான அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு போறது நமக்கு ஒரு அட்வான்டேஜா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2-3 வருஷங்கள் கழித்து கூட. அதுக்கு மேல உங்களுக்கு போக முடிஞ்சதுனாக்கா அது உங்களுடைய பணத்தை பொறுத்தது. 4060 நீங்க போகலாம், இல்ல 5050க்கு போகலாம். அதெல்லாம் உங்களுடைய அந்த சாய்ஸ் தான். அது வந்து அந்த பட்ஜெட்டை பொறுத்து மாறும். அண்ட் RAM ஸ்லாட் வந்து இன்னொன்று இருக்கா அப்படிங்கிறதே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்போ வந்து இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கே வந்து தெரிஞ்சு போயிட்டு இவனுக்கு எப்படி லேப்டாப்பை மாற்றுவானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஐடியால தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு RAM ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. சில லேப்டாப்ல பாத்தீங்கன்னாக்கா 2 RAM ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணதே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஹார்ட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா 2 RAM ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரியே தான் ஹார்ட் டிஸ்க்லேயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அது 512 GB இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் 1 TBக்கு போக ட்ரை பண்ணுங்க. அந்த ஸ்டோரேஜையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு லேப்டாப் ஒன்று சமீபத்தில் என்னுடைய ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தேன். அது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹை அண்ட் கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் தான். ஆனா அதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னாக்கா 512 GB தான். ஆனா அதுல ஒரு ஸ்லாட் தான் இருக்கும். இப்போ இந்த மெமரி சைஸை, அதாவது இந்த SSD-யை 1 TB-யா மாத்தணும்னாக்கா அந்த 512 GB-யை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 1 TB வந்து திரும்பி வந்து மாத்தணும். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்லாட் 3 ஸ்லாட்லாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் வரப்பிரசாதம். அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. அவங்க கிளவுட்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. எங்க கிளவுடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பணம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ பண்ணிட்டு திரியிறாங்க. அப்புறம் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் FHD டிஸ்பிளேவுக்கு மூவ் பண்றதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. அதுக்கும் கீழே போகாதீங்க. HD டிஸ்பிளேலாம் இந்த காலகட்டத்திற்கு வேலைக்கே ஆகாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் மினிமமா FHD டிஸ்பிளேவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ OLED டிஸ்பிளேலே பாத்தீங்கன்னாக்கா Asus VivoBook மாதிரியான அந்த ப்ராடக்ட்ல எல்லாம் 3.2K அப்படிங்கிற மாதிரி சொல்றான், 2.3K அப்படிங்கிற மாதிரி சொல்றான், அந்த ரெசல்யூஷனை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேல நிறைய வித்தியாசங்களை இப்போ பார்க்க முடியுது. OLED டிஸ்பிளே எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா செம்ம பஞ்சியா இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பர்ன் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன் OLED டிஸ்பிளேவோட. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்கிரீன் பர்ன் வந்து வந்திருந்ததை என்னால பார்க்க முடிந்தது. ஸோ அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் FHD டிஸ்பிளேவுக்கு மினிமமா போறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. டிஸ்பிளே வந்து ரொம்ப குவாலிட்டியா இப்போ இருக்கிறது கிடையாது. நீங்க ஒரு கேமிங்காக வாங்குறீங்க ஒரு லேப்டாப் அப்படிங்கும் போது அதுல டிஸ்பிளேல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் அவங்க வந்து பண்றது கிடையாது. பட் ஒரு 50,000க்கு நீங்க வாங்குனீங்கன்னாக்கா அதுல டிஸ்பிளேவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை கூட இப்பெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்புக்கு நீங்க வந்து போகலாம். அதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க என்ன மாதிரியான டாஸ்க் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கேமர்ஸுக்கு அந்த மாதிரி ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்புக்கு போறது
ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்றபடி ஒரு நார்மல் யூசருக்கு அவ்வளவு ரெஃப்ரெஷ் ரேட்லாம் தேவையில்லை. ஒரு FHD டிஸ்பிளே இருந்தாலே போதுமானது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க வந்து உங்களுடைய லேப்டாப்பை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டரி பேக்கப் இதுல நிறைய பேர் வந்து ரொம்ப கவனமே செலுத்துறது கிடையாது. ஏன்னா நம்ம லேப்டாப்பை பார்க்குறோம், அதில் இருக்கிற ஸ்பெக்ஸை பார்க்குறோம், பட் பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு பஸ்லையோ இல்லை ஒரு கார்லையோ இல்லை ஒரு ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது அந்த பேட்டரி பேக்கப் நம்மளுடைய டிராவல் டைம் ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதே நம்ம வந்து யோசிக்கணும். அது சில பேருக்கு தான், எல்லாருக்கும் அது வந்து பொருந்தாது. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் கேமிங் விளையாட போகிறேங்கிறவங்க பவர் அடாப்டரில் வந்து மாட்டிகிட்டே வந்து கேமிங் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்காது. பட் நான் அதை வெளியே எடுத்துகிட்டு போவேன், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன், இல்லை வேறு சில டாஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போவேன், வெளியூருக்கு அடிக்கடி நான் வந்து போயிட்டு வருவேன், ஸோ ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுவேன், இப்படிலாம் நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. மினிமமாக 6 to 8 hours பேட்டரி பேக்கப் இருக்கிற மாதிரியான ஒரு லேப்டாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களை மாதிரியான ஒரு யூசர் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இந்த மாதிரியான சேலின் பொழுது அவங்க கொடுக்குற ஆஃபரை முழுசாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட கார்டு இல்லை அப்படிங்கும் போது, ஏன்னா நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதுக்கு இப்போ வந்து தயங்குறாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை நாளாவது ஆரம்பத்தில் ஒரு கிரெடிட் கார்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு வந்து வாங்கல. வாங்கிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் கிரெடிட் கார்டு வாங்குறத விரும்பல. ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து எனக்கு என்னமோ கன்வீனியன்ட்டா படல. கையில காசு இருக்கு, காசை வச்சு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய ஆஃபரை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இவனோல்ட்ட காசு கொடுக்கறதுக்கு நீங்க நண்பர்களுக்கிட்டே காசு கொடுத்துடலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கார்டு போட்டு அந்த ஆஃபர்லாம் நீங்க வந்து போட்டு ஒரு லேப்டாப்பை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது வந்து வேல்யூ பையா வந்து இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளா ஒரு பழைய லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இப்போ தேவையில்லை, அது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படிங்கும் போது அதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அடிமட்டத்துக்கு தான் எடுப்பான், அது வந்து வேற விஷயம். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு கொடுப்பாங்க, அது சில நேரத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். 25K வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிளிப்கார்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து போட்டு பாருங்க உங்க லேப்டாப்புக்கு, அது வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. சும்மா வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு வேஸ்ட் தானே, அதை நீங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க புதுசாக வாங்குற லேப்டாப்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கான்ஃபிகரேஷன்ல தான் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கார்டு யூஸ் பண்றது, அதாவது உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை நான் வந்து உறுதிபட சொல்ல முடியாது, இது உங்களுடைய சாய்ஸ் தான். அப்புறம் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க சைட் பை சைட் பிரைஸை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில லேப்டாப் வந்து அமேசான்ல பிரைஸ் கம்மியா கிடைக்குது நல்ல ஆஃபர்ல, சில லேப்டாப் பாத்தீங்கன்னாக்கா ஃபிளிப்கார்ட்ல கம்மியா கிடைக்குது. இது மட்டும் இல்லாம அபிஷியல் செல்லர் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராண்டே அமேசானுக்கு சில பிராண்ட் வந்து ஒத்துழைக்கிறாங்க, அதே மாதிரியே ஃபிளிப்கார்ட்டுக்கு சில பிராண்டை வந்து ஒத்துழைக்கிறாங்க. சில மாடல்ஸ் வந்து அமேசானுக்கு பிரைஸ் கம்மியா கொடுக்கறதுக்கு சில சலுகைகளை வழங்கியிருக்காங்க, சில மாடல்ஸ் வந்து ஃபிளிப்கார்ட்டுக்கு விலை கம்மியா கொடுக்கறதுக்கு சில சலுகைகளை வழங்கியிருக்காங்க. இவனுங்களே நம்மளை போட்டு குழப்புன்னு குழப்புறானுங்க. நானும் உங்களை குழப்ப விரும்பல. ஸோ அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க தான் பொருள் வாங்க போறீங்க, நான் போய் பொருள் வாங்க போறது கிடையாது. ஸோ பொருள் வாங்குற நீங்க தான் இதுல என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அது உங்களுடைய வேலை தான். ஸோ ரெண்டுத்திலேயே கம்பேர் பண்ணிட்டு அந்த செல்லர் விஷயங்களையே நீங்க வந்து பாருங்க. ஒரு பொருள் விற்கிறாங்கனாக்கா கீழே செல்லரோட ரேட்டிங் இருக்கும், செல்லரோட ஃபீட்பேக் இருக்கும். அதை படிச்சுட்டு நல்ல செல்லர்கிட்ட ப்ராப்பரான ப்ராடக்ட்டை, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி பலனடைங்க. அப்புறம் வாரண்டி மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். மினிமம் 1 to 2 years வாரண்டி இருக்கிற மாதிரியான லேப்டாப் வந்து வாங்குங்க. ஏன்னா லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறீங்க இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னாக்கா சில பல குளறுபடிகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளா கடப்புல இருந்த லேப்டாப்லாம் எடுத்து போட்டு விற்பானுங்க. அதுக்காக தான் அந்த ஜென்ரேஷனை நான் வந்து பார்க்க சொன்னேன். 10th ஜென்ரேஷன், 8th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன் இருந்ததுனாக்கா கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்க இன்டெல் சைடே போகாதீங்க. மினிமம் 12th ஜென்ரேஷன் பழைய லேப்டாப்ஸ், அதாவது பழைய மாடல் CPU இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்ஸை வாங்குறத நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மினிமம் RAM, மினிமம் SSD, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. உங்களுடைய தேவைக்கு 1 TB SSD தான் மினிமமா வேணும். அப்படிங்கும் போது நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்லாட் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்குறது உத்தமமா இருக்கும். நீங்க வாங்கி அந்த 512 GB NVMe SSD கைட்டிட்டு ஒரு 1 TB NVMe SSD போட்டுப்பீங்கனாக்கா நீங்க தாராளமா நீங்க இதை பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தரை பொறுத்து. என்னால முடியினாக்கா நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் நான் சொல்றது காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸ் தேவைனாக்கா, உதாரணத்துக்கு இப்போ 16 GB RAM தேவைனாக்கா எனக்கு விலை கொஞ்சம் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க 8 GB RAM போகாதீங்க. ஏன்னா 8 GB RAM ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி நீங்க ஒரு 12th ஜென்ரேஷன் லேப்டாப் வாங்குறதுக்காக போவீங்க. அவன் என்ன சொல்லுவானாக்கா 10th ஜென்ரேஷனுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவான், 11th ஜென்ரேஷனுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். அப்படின்னா அது நீங்க அவாய்ட் பண்ணுங்க, அதுக்கு நீங்க வந்து போகாதீங்க. விலை மலிவா கிடைக்குதுங்கிறதுக்காக பழைய CPU இருக்கக்கூடிய அந்த லேப்டாப் வாங்கி நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. ஃபியூச்சர்ல மினிமமா 12th ஜென்ரேஷன் போறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான ஸ்பெக்ஸ் இதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி கிடைக்கல அப்படிங்கும் போது வாங்காதீங்க. அடுத்த சேல்ல
லெவல்ல வாங்கிக்கலாம். அதை தான் நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து அது மாதிரி வெளியே செக் பண்ணி பாருங்க. சில சமயம் பாத்தீங்கன்னாக்கா பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல கிடைக்கிறத விட பெட்டர் டீல்ஸ் எல்லாமே வெளியேயும் கிடைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயே கிடைக்குது. ஸோ நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மாடல் நம்பர், இயர் ஆஃப் லான்ச் அண்ட் ஸ்பெக்ஸ் இது எல்லாமே வந்து பொருந்துதா அப்படிங்கறதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் வேற மாதிரி இருக்கு, இவங்களே ஸ்பெக்ஸை மாத்திலாம் வந்து விற்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல சேல்ல ப்ராடக்ட் வாங்கும் போது நம்ம கன்ஃபார்மா பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு ப்ராடக்ட் நம்ம காசு போட்டு வாங்குறோம்னாக்கா அதுல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, அது வந்து லான்ச் ஆகும் போது இந்த மாதிரியான ஸ்பெக்ஸோட தான் லான்ச் ஆனிச்சா அப்படிங்கறத பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நினைச்ச பாயிண்ட்ஸ் டெலிவர் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கேன். பட் அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா நான் முழுசா இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல. இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான ஒரு சேனல் இருக்குன்னு முடிஞ்சா தெரியப்படுத்துங்க. உங்களை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.